கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஜெபம் உங்கள் வெற்றி வாழ்க்கையின் தொடக்கத்திற்கான அற்புதமான இரவு ஜெபம் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். ஐயா, நம்மில் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம், இன்னும் ஏன் எனக்கு ஒரு முழுமையான விடுதலை இல்லை, இன்னும் ஒரு பயங்கரமான அற்புதமான பிரேக் த்ரூ என் வாழ்க்கையிலே, மாற்றம் என் வாழ்க்கையிலே வரவில்லையே, ஏன் இன்னும் என்னை சுற்றிலும் இருக்கிற எதிரிகளெல்லாம் எதிரிகளை போன்று என்னை துன்புறுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, அல்லல் படுத்துகிற, என்னை சோதிக்கிற இந்த பிசாசு கூட்டமெல்லாம் அல்லது பிசாசு கூட்டம் போல் என்னை சூழ்ந்திருக்கிற எல்லா தொந்தரவுகளும் இன்னும் மாறவில்லையே, ஏன் என் கடனும் கஷ்டமும் துன்பமும் தொல்லையும் மாறவில்லை, எதற்காக என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. தேவ ஜனங்களை பார்த்து உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இப்படியாய் இந்த காரியங்களை குறித்து மிகவும் அற்புதமாய் தேவ ஜனங்களோடு என்ன பேசினாரோ அதை நாமும் எடுத்துக்கொள்ள முடியும், சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். 7:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அந்த ஜாதிகளை அல்லது உன் எதிரிகளை, உன் பிரச்சனைகளை, உன்னை உபத்திரவப்படுத்துகிறவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். உன்னை உபத்திரவப்படுத்துகிற உபத்திரவங்களை, வேதனைகளை அல்லது உன்னை சுற்றிலும் இருக்கிற எதிரி கூட்டங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நீ அவர்களை, உன் எதிரிகளை போல் செயல்படுகிறவைகளை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். ஓ மைட்டி காட், காட்டு மிருகங்கள் என்று சொல்லப்படுகிறவைகள் எவைகள் என்று கவனிப்போமானால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் சிலரை உயர்த்தும் பொழுது, சிலர் நல்ல கிருபைகளை, வாய்ப்புகளை, நல்ல லாபங்களை, நல்ல செல்வங்களை பெற்றுக் கொள்ளும் பொழுது நமக்குள்ளே பெருமையும் மேட்டிமையும், ஒருவேளை திமிரும் அடங்கா தன்மையும் அல்லது கீழ்ப்படியாத குணங்களும் வந்து நம்மை சுற்றிலும் இந்த எதிரிகள் வந்திருக்கிற உபத்திரவங்களை காட்டிலும், ஏற்கனவே நமக்கு இருக்கிற உபத்திரவங்களை காட்டிலும் மகா பெரிய உபத்திரவங்களை கொடுக்கிறவைகளாய் அவைகள் வந்து நம்மை சூழ்ந்து விடுகின்றன. ஐயா, இவைகளும் கூட உங்களை எதிர்த்து நாசமாக்கிற சைலண்ட் கில்லர்ஸ், அமைதியாய் ஜனங்களை அழிக்கிற, ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, செல்வங்களை, ஆசீர்வாதங்களை அழிக்கிறவைகளாய் இவைகள் மாறி போய்விடுகின்றன. அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். நிச்சயமாய் நீ அவர்களால் சிக்கிக் கொள்ளாதபடி, சில காரியங்களிலே, தவறுகளிலே சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பாதுகாத்து நிதானமாய் படிப்படியாய் உங்களை உயர்த்துவார் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால், உங்களுக்கு ஆடுகளும் மாடுகளும் திரட்சியாகி வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் பொழுது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும், உன்னை அடிமைத்தன அல்லது கஷ்டங்களில், வேதனைகளில், உபத்திரவங்களில் இருந்து உன்னை விடுதலையாக்கி புறப்பட பண்ணினவர்களை நீங்கள் மறக்காமலும் இருக்கும்படியாய். பாருங்க, இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்தவர். ஐயா, இப்படி கொடுத்த தெய்வத்தை அநேக நேரங்களிலே மறந்து விடுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் சொல்லுகிறோம், வசனம் 17 சொல்லப்பட்டபடி, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. இந்த ஐஸ்வரியத்தை எல்லாம் சம்பாதிக்கிற அல்லது சம்பாதிப்பதற்கு ஏற்ற பலனை கர்த்தரே கொடுத்தார் என்பதை நீங்கள் மறவாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக நிச்சயமாய் கர்த்தர் உங்களை படிப்படியாக உயர்த்துகிறாரா, அல்லது சிறுக நீங்கள் பெருகிக் கொண்டே வருகிறீர்களா, அல்லது ஊழியத்திலே, சொந்த வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, குடும்பத்திலே நிதானமாய் உயர்ந்து கொண்டே வருகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். ஒருவன் தன்
புத்திரனை சிட்சிக்கிறது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார். ஐயா, சில நேரங்களிலே வளர்ந்து கொண்டே ஊழியத்திலே அல்லது உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வியாபாரத்திலே நீங்கள் வளர்ந்து கொண்டே சிறுக சிறுக பெருகிக் கொண்டே வரும் பொழுது கர்த்தர் சில வேளைகளிலே உங்களை சிட்சிக்கிறார். எப்படி உன் தகப்பன் தனக்கு பிரியமான புத்திரனை சிட்சிக்கிறது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்ளுவாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அந்த ஜாதிகளை கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்தி விடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற உபத்திரவங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை, பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்தி விடுவார். ஆனால் அதே சமயம் நீங்கள் அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் உங்களை அழிக்கிற குணங்கள், கெட்ட குணங்கள் போன்று காட்டு மிருகங்கள் எல்லாம் உங்களிடத்தில் பெருகி போகும். நிச்சயமா இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா, இன்னும் எங்களை சுற்றிலும் இருக்கிற பாடுகள், உபத்திரவங்களில் இருந்து நாங்கள் விடுதலையை, வெற்றியை, வெற்றி வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே என்று கேட்டீர்களானால் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் நிச்சயமாய் ஒரு நல்ல வெற்றி திருப்பு முனையை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மகிமையான வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்காய் கர்த்தர் உங்களை அற்புதமாய், அழகாய் நடத்தி கொண்டு போய்க் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். சொல்லுங்கள், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் எங்கள் தெய்வமே உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் ஒரு நாளும் சிரித்து போவதில்லை. நீங்கள் ஒரு நாளும் கருத்து போவதில்லை. உங்களை மேன்மைப்படுத்தி வாளாக்காமல், தலையாக்கி கீழாக்காமல் உங்களை மேலாக்குவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அந்த அற்புதமான பிரேக் த்ரூ மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்பா, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஏன் எங்கள் வாழ்க்கையிலே முழுமையான விடுதலை இல்லை, வெற்றி இல்லை, சமாதானம் இல்லை, அல்லது இன்னுமே வரவேண்டிய மேன்மைகளும் நன்மைகளும் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் எங்களுக்கு வந்து சேரவில்லை, இன்னும் இருக்கிற தடைகள் எல்லாம் மொத்தமாய் எங்களை விட்டு மாறவில்லையே ஏன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளோடு கர்த்தாவே, உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகளினால் நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாய் என் தேவனாகிய கர்த்தர் முற்றிலுமாய் சங்கரிக்கும்படியாய் யுத்த வீரனாய், சேனாதிபதியாய் முன்னே கடந்து செல்லுவீராக நன்றி செலுத்துகிறோம். எங்கே இவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதோ, எங்கே அப்பா இவர்களுக்கு கொடுமைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அங்கே எல்லாம் கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இனிமேலும் ஐயா, எங்கள் சாமர்த்தியமும் கையின் பிரயாசங்களும் எங்களுடைய அறிவும் ஆற்றலும் எங்களுக்கு இந்த செல்வத்தை, மகிமையை, மேன்மையை, வாழ்க்கையை, இந்த வெற்றியை பெற்று தந்தது இனி நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நினையாதபடிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தரே எங்களுக்கு இவைகளை எல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கொஞ்சமும் மாற்றமடையாதபடி, கொஞ்சமும் நாங்கள் தவறான வழிகளிலே செல்லாதபடி, கொஞ்சமும் நாங்கள் அப்பா மேட்டிமை கொள்ளாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தரே பாதுகாத்து, கர்த்தரே விடுவித்து, ஐயா இவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை இவர்களில் இருந்து விலக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பேலியாளின் மக்கள் இவர்கள் நிமித்தம் களி கூறாதபடிக்கு, ஆமென், துன்மார்க்கர்கள் இவர்கள் நிமித்தம் கைகொட்டி சிரிக்காதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து
விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. நன்றி செலுத்துகிறோம். இதற்காக ஜெபிக்கிற, இந்த பிரயாணங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் பூரண கிருபை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்கள், கையின் பிரயாசங்கள், ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் இதை அறிந்து கொண்டாலே உங்கள் வெற்றி வாழ்க்கையின் தொடக்கம் நிச்சயமாய், உடனடியாய், சீக்கிரமாய் உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்தி உங்களுக்கு ஒரு பூரண ரட்சிப்பை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்து மகிழ்ந்திருப்பீர்கள்.